சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, சென்னை மாநகரத்தில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கார்த்தி இணைந்திருக்கிறார். கார்த்தி, இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள மிக முக்கியமான தீர்மானங்கள் குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் மோகன். சென்னை அடுத்த வானகத்தில் ஸ்ரீவார்த்தி மண்டபத்தில் பொதுக்குழு மற்றும் செயற்குழு அதிமுக செயல்குழு நடைபெற்றது. அதுல பொதுச் செயலர் எடப்பாடி தொடர்ந்து வைத்து 16 தீர்மானங்களை தற்போது வெளியிட்டுள்ளன. அதைத் தொடர்ந்து முதல் தீர்மானம் என்ற உலக பொறுப்பேற்றும் இந்தியாவிற்கு வழங்க வழிகாட்டிய தமிழகத்திற்கு காலம் வழங்கிய தொடங்கிய திருக்குறளை தேசிய நூலாக திட்டமாக மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழிகாடும் மொழியாக தமிழ் இடம்பெற வேண்டும் என்று மூன்றாவது பட்சம் இந்தியா திணிப்பு எதிர்ப்பு மத்திய அரசால் இயக்கப்படும் சட்டங்களை பெயர்கள் இந்தியாவில் பெயர் வைப்பதை கைவிட்டு ஆங்கிலத்திலே தொடர மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் போன்ற நீட் தேர்வு குறித்து கபடியாடும் நாடகம் ஆடி கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர். வாக்காளர் தேர்தல் சீர்திருத்தத்தில் போன்றவை பல்வேறு துறைகளின் நிறைவுகளையும் செய்து தேர்தல் நிலையமாக நடத்த வேண்டும் இந்திய ஆணையத்துக்கு வலியுறுத்தியுள்ளனர். கல்வி, பொருளாதார, வேலை வாய்ப்பு ஆகியவற்றில் அனைவருக்கும் சம உரிமைகளும் சம வாய்ப்புகளும் வழங்க சாதி கணக்குப்படுவதில் எழுத வேண்டிய திமுக அரசுக்கு வலியுறுத்தல். தீர்மானங்களின் நலம் தடுக்கும் வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முடியாத திட்டங்களை முடுக்கி வைத்தல் தொடர்ந்து செயல்படுத்தி சிறுபான்மையினர் நலன் காக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வலியுறுத்தினர். 2021 சட்டமன்ற பொது தேர்தலின் போது அதிமுக ஆட்சிக்கு வந்தல் 2021 மேலாக சிறையில் கடும் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு விடுதியில் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தவிடு இஸ்லாமிய சிறைகளை விடுதலை செய்வதற்கு சட்ட முயற்சியாகவும் மேற்கொள்ள வேண்டிய திமுக அரசை கண்டிக்கிறோம் என்று பல திட்டங்களை எடப்பாடி அவர்கள் தலைமையில் 16 தீர்மானம் தெரிவித்துள்ளனர். மோகன், அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் குறித்தும் அதில் கொண்டு வந்த தீர்மானங்கள் குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி கார்த்தி.